இந்த ஜியோ ஸ்டோர் கொடுக்காமே இருந்திருக்கலாம். 2 GB ரேம் இருக்க பாக்ஸ் எப்படி 4K வீடியோ அதில் வரும்? இந்த செட் ஆஃப் பாக்ஸ் வர்த்தா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRNS யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜியோ செட் ஆஃப் பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 2. நம்ம பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரோட ரவுட்டர் பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் பார்ட்டு. நம்ம இந்த செட் ஆஃப் பாக்ஸ் பற்றி நம்ம இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட் ஆஃப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் போன ஒரு ரவுட்ரு போட்டிருப்பேன், அது கூட வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ 50 days ஆஃபர் அதில் இந்த ரவுட்டர் இன்க்ளூட் தான். நான் வந்து ஜியோ வந்து ஏர் ஃபைபரில் வந்து வெறும் இன்டர்நெட் மட்டும் தனியாக கொடுக்க மாட்டாங்க, சேர்த்து இதுவும் வந்தால் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு ஜியோவோட ஆண்ட்ராய்டு செட் ஆஃப் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னால் வந்து JMSC 200A அப்படி ஒரு மாடலில் இருக்க இந்த ஒரு செட் ஆஃப் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4K செட் ஆஃப் பாக்ஸ், 4K சப்போர்ட் ஆகிற ஒரு செட் ஆஃப் பாக்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து OTT அதெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் வந்து என்ன CPU யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆம்லாஜிக்னு சொல்லிட்டு ஒரு Cortex A55 அந்த ஒரு CPU இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ரேம் பார்த்திங்கன்னா வந்து 2GB ரேம் இந்த செட் ஆஃப் பாக்ஸோடது. அதெல்லாமல் இது பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் செட் ஆஃப் பாக்ஸ் தான். என்ன OTT அதெல்லாம் வருது, ஆண்ட்ராய்ட் தான். ஆனால் என்னென்னா பேஸ்ட் ஆன் வந்து ஜியோ ஓஎஸில் வரும். இப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மேலே ஜியோ ஓஎஸ் போட்டிருப்பாங்களா, அது மாதிரி. ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 11 ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 4K அப் டு 4K UHD. அதான் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் நெட்ஒர்க்கிங்னு பார்த்திங்கன்னா வந்து டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் ஆகும். அது இல்லாமல் ப்ளூடூத் 4.0 இருக்குது. ஈத்தர்நெட் பார்த்திங்கன்னா அது இருக்குங்க, ஈத்தர்நெட்டும் சப்போர்ட் ஆகும். அது இல்லாமல் HDMI பார்த்திங்கன்னா HDMI ஒன்று இருக்குது. அது இல்லாமல் 2 USB, இது வந்து USB 3.0, இன்னொன்று USB நார்மல். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டிசி கனெக்ட் பண்ணுற பவர் சப்ளை. ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா பழைய செட் ஆஃப் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மேலே இந்த பழைய டிவிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ரிலே கனெக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த போட்டிருக்கும். இப்போ வர இந்த செட் ஆஃப் பாக்ஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த போட்டை. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து 2 இது கொடுத்துருப்பாங்க, அந்த ஆணியில் மாட்டி வைக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ரிமோட்டு, ஜியோ செட் ஆஃப் பாக்ஸில் ரிமோட்டு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து டிவிக்கு பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா வந்து செட் ஆஃப் பாக்ஸ்க்கு இதெல்லாம் சில கண்ட்ரோல் பட்டன்ஸ், இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, சோர்ஸ் இது வந்து நம்ம டிவியில் அப்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து லைவ் டிவிக்கு போகிறது. இது வந்து ஜியோ டிவி ப்ளஸ்க்கு போகிற ஆப்ஷனு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து மைக் இருக்குது. அதெல்லாம் இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் இது, ஓகேவா. அதெல்லாம் இது வந்து மைக் ஆப்ஷன் இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா சில ஆப்ஸுக்கு OTTக்கெலாம் வந்து ஷார்ட்கட்டு, நம்பர் பேடு, இது வந்து ப்ரொஃபைல் நம்மளோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்க்குறக்கு, இது யார் வாங்கியிருக்கா அந்த ஃபோன் நம்பர் அதெல்லாம் பார்க்குறக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து இதை கிளிக் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து சுவிட்ச் ஆகும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா நான் எங்கள் டிவி கூட பேர் பண்ணால் வால்யூம் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா வந்து டிவிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே கீனால் இது வந்து ஸ்விட்ச் பண்ணுறக்கு இது இருக்குது. நான் இது உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் பாக்ஸை டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நேரங்கள் கழித்து ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜியோவோட செட் ஆஃப் பாக்ஸ். உள்ளார இன்டர்ஃபேஸில் இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா வந்து மேலே ஹோமு, இதுதான் பார்த்திங்கன்னா ஹோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டோடலாம் பார்த்திங்கன்னா ஜியோ டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார், ஜியோ பிசி, ஜியோ 7, ஜியோ கேம்ஸ், இது மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே தான் காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப். இதெல்லாம் நம்ம என்னென்ன OTTலாம் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் எல்லாமே தானாக ஜியோவில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஹோமு. இது பார்த்திங்கன்னா வந்து ரிமோட். இதெல்லாம் வந்து நம்ம ரிமோட்டோட பேட்டரி லெவல் அதை வந்து சொல்லும். இது பார்த்திங்கன்னா வந்து நெட்ஒர்க்கு, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க நெட்ஒர்க் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக வேலை செய்யுது. இப்போ வந்து ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே வைஃபைல கனெக்ட் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஃபைலு, ஹோம் யூஸர், அவங்களோட நம்பர் அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் காட்டு உள்ளார போனால் அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து செட்டிங்குள்ளார போய் பார்க்கலாம். இதாக பார்த்திங்கன்னா வந்து செட்டிங்கு, இந்த சைட் ஜியோ அந்த பாக்ஸோட ஃபோட்டோ. இங்கே பார்த்திங்கன்னா செட்டிங் அபவுட்டில் போய் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அப்கிரேட், ரீஸ்டார்ட், ஸ்டேட்டஸ். இங்கே பார்த்திங்கன்னா மாடல் நம்பர், வெர்ஷன்னு எல்லாமே இங்கே வந்து நம்மளால் ரீஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் அது மாதிரி நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் இந்த செட் ஆஃப் பாக்ஸில். அதான் பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக் ஆன ரிவ்யூ நான் சொல்கிறேன். நான் என்ன இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பேசிக் ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் போய்க்கலாம். நெட்ஒர்க்கில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி OTTs அதெல்லாம் இருக்குல்ல,
அதுக்கு வந்து ஈத்தர்நெட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து நான் அந்த ரவுட்ரு நான் வந்து உங்களுக்கு இது பண்ணும்போது சொன்னேன், நம்ம மோஸ்ட்லி ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அப்போ ஸ்பீட் வந்து நம்மளுக்கு விடாமல் கான்ஸ்டண்ட்டாக வரும் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணும்போது. இது மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டாரெல்லாம் வந்து நீங்களாம் படம் பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி வச்சு பார்த்தா ஈத்தர்நெட்டில் போடுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதை பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வைஃபை டிஸ்கனெக்ட் தானாகவே இருந்தாலும் அது வந்து கனெக்ட் ஆகாது. இன்கேஸ் வந்து ஈத்தர்நெட் வந்து கனெக்ட் ஆகலைன்னா வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து வைஃபைல நெட்வொர்க் ஆட் பண்ணுறது. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வைஃபை பிகாஸ் ஈத்தர்நெட் இஸ் கனெக்டட். ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணால் நம்மளால் இதில் வந்து வைஃபை யூஸ் பண்ண முடியாது. அடுத்த அப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் சொன்னேன்ல, அதுதான் இதெல்லாம். மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் இருக்கும். இது வந்து சிஸ்டம் ஆப்ஸ். இது அதுலேயும் பார்த்திங்கன்னா இதே தான் வரும். என்ன இது வந்து இந்த பேக்ரவுண்டில் வர்ற இப்போ ஸ்க்ரீன் சேவர், இப்போது இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹோம் ரிமோட், இங்கே பார்த்திங்கன்னா ஹோம் ரிமோட் சர்வர், அந்த சிஸ்டம் அப்ளிகேஷன் அதெல்லாம் வரும். வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம தனித்தனியாக இது இருக்கும். இது ஜியோ கேர், இது ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டோரேஜ் நம்ம பார்க்கலாம். நான் வந்து அப்போ ஸ்டோரேஜ் நான் சொல்ல டிவைஸ் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் ஸ்டோரேஜ் வந்து 24 GB. இது வந்து இந்த செட் ஆஃப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 2 GB ரேம் 24 GB ஆன ஸ்டோரேஜ். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, 2 GB ரேமில் நம்மளால் வந்து 4K வருமானு தான் நான் கேட்குறேன். ஹெச்டி ஓகே, ஹெச்டி வந்து அசலாக நல்லா தான் வருது, ஹெச்டி வருது. ஆனால் 4K வருமானு தெரியல. நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஹெச்டி தான் சப்போர்ட் ஆகும் டிஸ்பிளே, 4K இல்லைங்கிறது. அதனால் என்னால் 4K வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. அது இல்லாமல் 30 MBPSக்கு 4K ஓகேவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஹெச்டியே சம்டைம்ஸ் ரேராக தான் லோட் ஆகும், எப்பயுமே லோட் ஆகும் நான் சொல்ல முடியாது. ரேராக தான் லோட் ஆகும் ஹெச்டிக்கே பார்த்திங்கன்னா 30 MBPS. ஆனால் 4K கண்டிப்பாக வந்து 30 MBPS பத்தாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மற்ற செட்டிங்கில் இருக்கும், டேட் டைம், கீபோர்டு நம்ம அதுமாதிரி கனெக்ட் பண்ணுறது, டிஸ்பிளே, ஆடியோ, HDMI, இது மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் HDR செட்டிங்ஸ்லேருந்து. ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் மொபைல் ரிமோட் பண்ண முடியும். மொபைலை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஜியோ ஹோம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அது வழியாக நம்ம இதை வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபோன். அதை நான் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்ஸில் வச்சு ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் செட்டப் இதுக்கு ஒரு தான் போய் பண்ணணும். இது யூனிவர்சல் ரிமோட் எதுக்குன்னா வந்து நம்ம இப்போ சொன்னேன்ல, இதை வந்து டிவி ஆன் ஆஃப் பண்ணுறக்கும், அது இல்லாமல் வால்யூம் அப் அண்ட் டவுன் சோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ரிமோட்டை இருந்து நம்ம வந்து டிவி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு சொன்னேன்ல, அதுதான் யூனிவர்சல் ரிமோட் செட்டப்பு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூடூத்தில் வந்ததுனால நம்மளுக்கு சாஃப்ட்வேர் வெர்ஷன்லேருந்து பேட்டரி லெவல் வரைக்கும் காட்டிடுது. இது வந்து ப்ளூடூத் ரிமோட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இதை வந்து ஸ்க்ரீன் சேவர் டைம் இதெல்லாம் தீம் அண்ட் வால்பேப்பர், அக்சசிபிலிட்டி இதெல்லாம் நம்ம நார்மலாக ஓரளவுக்கு இந்த ஃபோன்ஸில் இருக்கிறது இங்கே இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஆண்ட்ராய்ட் தான், அது மேலே ஜியோஎஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து டிவியில் ஒர்க் ஆகும்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ரிமோட்டு, நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட் பிளிங்க் ஆயிடுச்சா? இப்போ டிவியில் பாருங்கள், எனக்கு டிவி வால்யூம் நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இதில் தான் நான் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், அங்கே அப் அண்ட் டவுன் ஆகுதா? அது அப்புறம் சோர்ஸ் சொல்லியிருந்தேன், இந்த சோர்ஸ் அதையும் கிளிக் பண்ணுறேன். சோர்ஸும் நம்மளால் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை திரும்பி நம்ம வந்து டிவியிலேருந்து திரும்பி நம்ம ஜியோ அந்த செட் ஆஃப் பாக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் திரும்ப அதே பட்டன் தான், லைட் பிளிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். பிளிங்க் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், நான் இது வந்து நான் இங்கே அதே வால்யூம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அது மாறுது பாருங்கள் வால்யூமு. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ரிமோட் செட்டப் பண்ணுறது. இந்த பட்டன் கிளிக் பண்ணால் வந்து டிவி வந்து ஆஃப் ஆகும். டிவின்னு லோகோ போட்டிருக்கா. இதை நான் உங்களுக்கு வீடியோ கார்ட்ஸில் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து செட்டிங்ஸ் இதில். அடுத்து பார்த்திங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸ். நம்மளுக்கு எப்படி லைவ் டிவியோ அங்கே இதுதான் ஜியோ டிவி ப்ளஸ். இங்கே லைவ் டிவி இருக்குது, ஆனால் அது வந்து நம்மளுக்கு வராது. ஏன்னா இங்கே பாருங்கள், லைவ் டிவி அவங்க கனெக்ஷன் அதுமாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எரர் காட்டும் லைவ் டிவிக்கு. அதனால் இதை என்ன பண்ணால், இதுக்கு வந்து ஜியோ டிவி ப்ளஸ் இந்த அப்ளிகேஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைவ் டிவியில் இதில் கிடைக்கும். ஓகே, வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். இதான் பார்த்திங்கன்னா லைவ் டிவி. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம லைவ் டிவியில் நம்பர்ஸும் இருக்கும். நீங்கள் நம்பர்ஸ் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து சன் டிவி இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த சன் சேனல்ஸ், ஜி, விஜய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து
ஆப்பில் ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சன் நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்கள். இது ஜி5 பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஜீ திரை ஓடும், அப்புறம் ஜீ தமிழ், அப்புறம் ஜீ தெலுங்கெல்லாம் வந்து ஜி5ல நம்மளுக்கு ரன் ஆகும். இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். இப்போ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சன் மியூசிக்கே எடுத்துக்கலாமா? இது பாருங்கள். உங்களுக்கு அங்கே டாப்பில் பார்த்தாலே தெரியுது சன் நெக்ஸ்ட்னு போட்டிருக்கா. ஏன்னா இந்த சன் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனில் ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்க இங்கே பாருங்கள், மேலே ரெஸ்யூம் ஆன் சன் நெக்ஸ்ட் தான் காட்டுது. அந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்யூம் ஆன் சன் நெக்ஸ்ட்டு. சன் டிவிக்கும் அதே தான். ஜிக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஆன் ஜி5 அந்த ஆப்பு. மீதி விஜய் சேனல்ஸில் அது வந்து இதில் ரன் ஆகும். பார்த்திங்கன்னா வந்து இது ஓப்பன் பண்ணுறேன். ஜி5குள்ளே இருக்கிறது தான் ஓப்பன் ஆகும். அந்த ஜி5ல பார்த்தீங்கன்னா லைவ் டிவி இருக்கும்ல, அது அங்கே அந்த இடத்துல உங்களால் இது எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா வந்து ஜி5 வந்து அதோட இப்போ நான் பேக் எடுக்கிறேன் பாருங்கள், ஜி5ல தான் இருக்கும், அந்த அப்ளிகேஷனில் தான் இருக்குது. இதுமாதிரி மோஸ்ட் ஆஃப் இது சேனல்ஸில் இப்படி தான் இதில் வந்து ரன் ஆகும். சில சேனல்ஸ்லாம் வந்து இதிலே ரன் ஆகும், மீதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் ரன் ஆகும். இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த இதில் என்ன ஒரு இதுனா வந்து இப்போது நீங்கள் இப்போ ரவுட்டரும் நீங்கள் நெட்டும் வாங்கியிருக்குங்க, அதெல்லாம் வந்து செட் ஆஃப் பாக்ஸ் வச்சுருக்கீங்க, இது ஒரு ஓகேன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்கள். ஜி3 இப்போ சன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டி சேனல் இருக்கும், நம்மளால் சன் ஹெச்டி யூஸ் பண்ண முடியும். இதே நார்மல் செட் ஆஃப் பாக்ஸ்னால் 240 அந்த ரேஞ்சில் வந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சன் டிவி இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெச்டியில் வருமானு தெரில. இதுவும் பாருங்கள், ஜி3யும் பாருங்கள், ஜி3யும் பார்க்க முடியாது. அதுவும் பாருங்கள் நம்மளுக்கு ஹெச்டியில் வரும். இதுமாதிரி மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஹெச்டியில் பார்க்க முடியும். இந்த செட் ஆஃப் பாக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த சேனல் எல்லாமே ஹெச்டி தான். இங்கே பாருங்கள், விஜயும் பார்த்திங்கன்னா வந்து ஹெச்டி. இது என்ன வந்து இந்த விஜய் சேனல்ஸ், விஜய் சூப்பர், விஜய் ஹெச்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு டிஸ்னியில் ரன் ஆகும். ஏன்னா இது வந்து டிஸ்னி குரூப் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். டிஸ்னியில் ஜியோ ஹாட்ஸ்டார் அதில் வந்து ரன் ஆகும் நம்மளுக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் நான் டிஸ்கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், நான் நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இருங்க, நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுறேன், அது வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒய்ஃபை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஜியோ டிவி. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் பிரச்சனை. இன்டர்நெட்லனா இந்த ஜி அது சன் டிவி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரன்னே ஆகாது. ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்பில் போய் ரன் ஆகுது. ஆப்பில் போய் ரன் ஆகும் நம்மளுக்கு வந்து நெட்டு தேவை. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நோ இன்டர்நெட் கனெக்ஷன். பாருங்கள், எந்த இதுவுமே இது ஆப்பில் போய் ரன் ஆனாலும் இதிலே தான் ஓவரால் பாக்ஸில் தான் ரன் ஆகும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு தான் காட்டுது. வேறு என்ன சேனல் பார்க்கலாம்? பாலிமர் நியூஸ் எடுத்துப்போம். பாருங்கள், இதுவும் ஆப் ரன் ஆகுது. ஆனால் வந்து பாலிமர் நியூஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் தான் ரன் ஆகும். இது என்ன வந்து நீங்கள் ரவுட்ரு போடாமல் இதை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேனல் பார்த்தா அது வந்து ரவுட்டரில் இருக்க நெட்டு வச்சு தான் ரன் ஆகும். ரவுட்டரில் இருக்க நெட் வச்சு ரன் ஆகிறதுனால நம்மளுக்கு நீங்கள் வந்து ரவுட்ரு இல்லாமல் வெறும் செட் ஆஃப் பாக்ஸ் யூஸே பண்ண முடியாது, வேஸ்ட். அப்படின்னா அதான் ரவுட்ரு இதுவும் அதனால தான் ஒரே இதாக கொடுக்குறாங்க. செட் ஆஃப் பாக்ஸ் தனியாக வாங்க முடியாது. ஏன்னா இதில் இருக்க அந்த நெட்வொர்க் வச்சு தான் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதான் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஓடிடி இப்போ பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது இன்னும் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அடுத்து ஓடிடி பார்த்திங்கன்னா வந்து இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால் வந்து நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் இப்போது இவங்க செட் ஆஃப் பாக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஓடிடிஸ் இதெல்லாம் வந்து ஓகேவா. நம்மளுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம இதை வந்து நம்ம ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப், டேப் அந்த 5 டிவைசஸ் வரைக்கும் உங்களால் இந்த இதில் இருக்க ஓடிடி யூஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஓடிடிஸ்னால் இங்கே பார்த்திங்கன்னா சோனி, அது ப்ரீமியம், இடிவி, வின். இது பார்த்திங்கன்னா ஜியோ டிவியில் நம்மளால் பார்த்துக்க முடியும். டிஸ்கவர் ப்ளஸ், ஹாட்ஸ்டார், ரோஸ் நவ், ஜி5 இதெல்லாம் வந்து ப்ரீமியம். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபோனில் கூட லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜியோ டிவி இருக்குல்ல, வியா ஜியோ டிவி ப்ளஸ், அது மட்டும் உங்களால் ஃபோனில் பார்த்துக்க முடியாது. இந்த அதான் மோஸ்ட்லி காமனாக ஃபோனில் பார்க்க இதெல்லாம் முடியும்னா ஜி5, சன் நெக்ஸ்ட்டு, ஜி5 ப்ரீமியமாக சொல்லிட்டு, ஜியோ ஹாட்ஸ்டார்,
சோனி இதெல்லாம் உங்களால் ஃபோனில் பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து காமனாக ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 டிவைஸ் வரைக்கும் உங்களால் போட்டுக்க முடியும். அதில் ஒரு டிவைஸ் வந்து செட் ஆஃப் பாக்ஸு, மீதி 4 டிவைஸ் நீங்கள் ஃபோன், டேப்லெட், லேப்டாப் இதெல்லாம் உங்களால் போட்டுக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பில் பே பண்ணுறது, அதெல்லாம் வந்து மை ஜியோ அந்த ஆப் இது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ட்ராபேக், நான் சொல்கிறேன். இதுனா வந்து இங்கே வந்து ஜியோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் மேலே ஜியோன்னு சொன்னேன்ல, ஜியோ ஓஎஸ். அதனால் இவங்க கொடுத்துருக்க இந்த ஜியோ ஸ்டோர் தான். இந்த ஜியோ புக்கு, இந்த ஜியோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த ஜியோ ஸ்டோரில் ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான். எந்த ஆப்ஸும் அவ்வளோ பார்த்திங்கன்னா மை ஆப்ஸில் நம்ம வெளி ஆப்புன்னு எது என்னால் சொல்ல முடியும்னா ப்ரைமு, வேறு என்ன ப்ரைமு, ஜியோ சாங் கூட இந்த ப்ரைமு, ஹாட்ஸ்டாரும் அவங்களுக்கு தெரிச்சு, சோனி லிவ்வு, சன் நெக்ஸ்ட்டு. என்னால் வெளி ஆப்புன்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் அது மட்டும் தான் சொல்ல முடியும். யூடியூப்பு இந்த இன்ஸ்டாவில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நார்மல் ஆண்ட்ராய்ட் டிவியில் எது இருக்குன்னா ஜியோ சாங் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரைம் பண்ணிக்கலாம், யூடியூப்பு, ஜி5, வேறு என்ன ஹாட்ஸ்டார், சோனி லிவ் இதெல்லாம் நம்ம வந்து காமனாக ஆண்ட்ராய்ட் டிவியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த ஆப் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும், இதில் அதுமாதிரி ஜியோ ஸ்டோரு கேட்டகரி எவ்வளோ இருந்தாலும் நம்மளால் வந்து இந்த உதாரணத்துக்கு ஆண்ட்ராய்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் பால் கேம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்மளால் இதை வந்து பண்ண முடியாது. அது மாதிரியே வந்து ஆண்ட்ராய்டில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் இதில் எதுவுமே பண்ண முடியாது. இவங்க கொடுத்துருக்க இந்த ஜியோ ஸ்டோரில் இருக்க கேம்ஸு இது மாதிரி கிட்ஸ் டிவி தமிழ் அது மாதிரி தான் நம்மளால் எதனாலும் யூஸ் பண்ண முடியும். வெளியே ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண விட மாட்டாங்க தெரியுமா. இந்த ப்ரௌசர் பார்த்திங்கன்னா வந்து ஜியோ ஸ்பியர் தான் இருக்குது, அது ஒரு பிரச்சனை. நீங்கள் க்ரோமு அதெல்லாம் எதுவுமே கூட உங்களால் இன்ஸ்டால் கூட பண்ண முடியாது. அது வேணால் சொன்னிங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன், க்ரோம் எப்படியாச்சும் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜியோ ஸ்பியர் மோஸ்ட்லி எல்லாமே ஜியோ ஆப் தான் கவரே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஜி5 இப்போ கூட இது பார்த்திங்கன்னா வந்து ஜி5 கூட ஜியோ எடுத்துருக்கமா சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஜியோ ஆப்ஸ் தான், ப்ரைம், யூடியூப் தவிர, நெட்ஃப்ளிக்ஸ் அது தவிர இது எல்லாமே ஜியோ ஆப்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஜியோ நியூஸு இது மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. இதுதான் இந்த செட் ஆஃப் பாக்ஸில் வெளியே ஆப் இன்ஸ்டால் பண்ணவே முடியாது, அது ரொம்பவும் கஷ்டம். அது இல்லாமல் இந்த செட் ஆஃப் பாக்ஸுக்கும் நம்ம ஃபோனுக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், டிவி எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்குது போல இருக்குது, அது எல்லாம் யூஸ் பண்ணி வீடியோ போட்டுருவாங்க, நான் அதை பார்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை பற்றி பார்த்துருப்போம். ஆக்சுவலாக ஜியோ செட் ஆஃப் பாக்ஸ் அதோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். எத்தனை ஜிபி ரேமு, என்ன ரெசல்யூஷன் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும், அப்புறம் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம். அதெல்லாம் உள்ளார பார்த்திங்கன்னா வந்து இதோட செட்டிங்ஸ் பார்த்தோம், ப்ரொஃபைல், ரிமோட், யூனிவர்சல் ரிமோட் அதை பற்றி நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜியோ ஸ்டோரு, அது இல்லாமல் இந்த ஜியோ டிவி ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எப்படிலாம் வேலை செய்யுது அது மாதிரிலாம் வந்து பார்த்துருந்தோம். இதான் வந்து இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஆக்சுவலி இதுவாக பார்த்தீங்கன்னா லாங் டியூரேஷனாக போயிடுச்சு, அதனால் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் வந்து உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.